ஆமாப்பா. அப்பா இறந்த படம் எப்படி? என்னது? பொண்ணு. பொண்ணு பரவாயில்லை. எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க? நீ இப்படி உட்கார்ந்து எப்படி? மாலை எடுத்து போட்டு வணங்கி ஆசீர்வாதத்தை வாங்கு. என்னத்துக்குமா இப்ப நீ அப்படிதான் சொல்லுங்க. உன் பேர் என்னம்மா? பேபி. பேபியா? வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்ல நேம். பேபி, அம்மா கொடுக்க வேண்டிய பரிசு பொருள் எல்லாம் எடுத்து கொடுமா. என்ன இதெல்லாம்? தரது பாருங்களேன், ரொம்ப ஃபேன்சியா இருக்கு பாருங்க. இதெல்லாம் எங்க எஸ்டேட்ல வாங்கிற ரப்பர்ல இருந்து எங்க ஃபேக்டரியில எங்களாலேயே தயார் செய்யப்பட்ட பொருள். எல்லாத்துலயும் ஆர்கோ ஆர்கோன்னு போட்டிருக்கேன். ஆர்கோ கம்பெனி தான் எங்க கம்பெனி. அப்படியா? அது உலக பிரசித்தி வாய்ந்ததாக்க. இன்னைக்கு நேத்திங்களா 4 தலைமுறையா நாங்க ரப்பரோட தான் இழுத்து வரிச்சுக்கிட்டு நிக்கிறோம். அது உங்களை பார்த்தாலே தெரியுது. உட்காருங்க உட்காருங்க. நீ கூட போய் உட்காருமா. ஜம்பு எங்கடா போயிட்டு? ஜம்பு கூப்பிட்டீங்களாக்கா? வாடா. வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாரு? மலையா ஆர்கோ ரப்பர் கம்பெனி முதலாளிடா. பெரிய கை. அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்காம உள்ள உட்காந்துருக்கேன். என்னங்க என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு கூல் ட்ரிங்க்ஸ் நத்திங். அம்மாள தரிசிச்சதே எங்களுக்கு பரம திருப்தி. மலையா பேப்பர்ல உங்க பேரையும் பிரசங்கத்தையும் பார்த்துட்டு என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் மீனாட்சி அம்மா போல பேசணும், மீனாட்சி அம்மாவை போல ஆகணும்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. என்னடா இது? மலையா பேப்பர்ல கூடவாத பேரும் பிரசங்கம் வருது. நம்ம செட்டப் சொல்லி கொடுத்து கூட்டியாந்துருக்கேன். அம்மா, நாங்க வந்த விஷயத்தை சொல்லி பண்றோம். சொல்லுங்க சொல்லுங்க. எங்களுக்கு பூர்வீக இந்தியா தான். அப்படியா? நாங்க மலையாவில செட்டில் ஆகி எங்க குடும்பத்துக்கு 5 கோடி ரூபாய் சேர்த்தோம். இந்த 5 கோடிக்கும் இந்த ஒரு பொண்ணு தான். இப்போ அங்க இருந்து பணத்தை கொண்டாட முடியல, வாங்க முடியல. ஆமாங்க, அதெல்லாம் பெரிய தொல்லை. ஆகையினால நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, அங்க இருக்கிற சொத்தெல்லாம் வித்துப்பட்டு அந்த பணத்தை கொண்டாந்து இந்தியாவில போட்டுட்டு இந்தியாவிலேயே செட்டில் ஆயிடலாம் முடிவு பண்ணிருக்கோம். நல்ல முடிவு. எப்ப இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆவறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அப்ப பொண்ணுக்கு மாப்பிள்ளை இந்தியாவில தானே பார்க்கணும். ஆமா. ஏமா சொத்தை விக்கிற வரைக்கும் பொண்ணுக்கு வயசு காத்துக்கிட்டு இருக்குமா? அது எப்படிமா? அதனாலதான் இந்தியாவிலே காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உடனே கல்யாணத்தை முடிச்சு போடணுங்கிற முடிவோட வந்திருக்கோம். செஞ்சிட வேண்டியதுதான். அம்மா, இப்போ நாங்க இந்தியாவுக்கு புதுசு. எங்க கிட்ட 5 கோடி ரூபாய் இருக்குங்கிறதுக்காக எவனாவது அயோக்கிய பையன் வந்து அதை இதை சொல்லி எங்களை ஏமாத்தி எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஐயோ, ஏமாத்திட்டு வானுங்களே. எங்க பணக்கார பொண்ணு இருக்கான்னு சில பன்னாட பசங்க கழுகு மாதிரி வட்டமிட்டுக்கிட்டே இருக்கானுங்களே. ஐயோ, நான் பட்டுட்டேன் பட்டுட்டேன் பட்டுட்டேன். அம்மா, நாங்க உங்களை பரிபூர்ணமா நம்புறோம். அம்மா, நீங்க பார்த்து என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளைன்னு யாரை சொல்றீங்களோ அவனுக்கு எங்க பொண்ணை கட்டி கொடுக்க தயாரா. என்னங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தேன். அவங்க பேசுனதெல்லாம் கேட்டனே. மலையாவா? கேட்டேன். 5 கோடி ரூபாவா? அதையும் கேட்டேன். ஒரே ஒரு பொண்ணா? அதான் சொன்னாங்களே. இத பாருங்க, எப்போ அவங்க நம்மள நம்பி நீங்க சொல்ற பிள்ளைக்கே என் பொண்ணை கொடுக்கறேன்னு சொல்லும்போது நம்ம அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்க வேண்டாமா? கண்டிப்பா நடந்துக்கணும், கண்டிப்பா நடந்துக்கணும். இப்ப சொல்லுங்க, நம்ம என்ன செய்யலாம்? அது ஏன் உன் தம்பி ஜம்புக்கே கொடுத்து எப்படி ஜம்பு? உங்க தரித்திர புத்தி போகுதா? ஜம்புவா ஜம்பு. ஏன் நம்ம பிள்ளை உங்க கண்டப்படல? இந்த பாரு, நீயாச்சும் பிள்ளையாச்சு, எப்படியாவது போங்க, என்னை விட வம்பு எடுக்காதீங்க. டேய் தேவா, தேவா இல்ல. டேய், 5 கோடி ரூபாவா? பொண்ணு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கா பாரு. பொண்ணு அது முகரையும் மூஞ்சியும் டயர் மாதிரி வீங்கி கிடக்கு. டேய், மலையா ரப்பர் காத்து பட்டு அப்படி இருக்காடா. அதெல்லாம் ஒண்ணு பிடிக்கல போ. தேவா, வாட்மன் மகனுக்கு என் மகளை கொடுக்க சம்மதிச்சு நான் நொந்து போய் கிடக்குறேன்டா. டேய், போன மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உன்னாலதாண்டா திரும்பி வரணும். அடே, நான் உன்னாலதாண்டா உயிரோட இருந்து தீரணும். உன் கால விழுந்து கேட்டுக்கிறேன்டா. ஐயோ சொல்லுடா. என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? சொல்லுங்களேன். என்னடா ரொம்ப ஓவரா போற? அதான் அவ சொல்ற சரின்னு சொல்லேண்டா. சரின்னு சொல்றா கண்ணா. கண்ணாவா? அம்மா, முதல் தடவையா நீ கண்ணால கூப்பிட்டு கண்ணீர் விடுறதுனால நான் என் லைஃப் முதல் தடவையா தியாகம் பண்றதுக்கு தயாராயிட்டேன். சரிப்பா, அது போதும்டா, அது போதும், அது போதும்.
என்னங்க என்னங்க? நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டேன். முடிவா என் பிள்ளைக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். தியாகம் இதுதாண்டி தியாகம். இதத்தான் சர்வ பரித்தியாகம்னு சொல்றது. சும்மாவா அம்மாவா ஊரு உலகம் புகழ்ந்து என்னங்க அப்ப வர்ற முகூர்த்தத்திலேயே குடிச்சுடுங்க. ரொம்ப சரிங்க. மங்களகரமா நடக்கும். என்னங்க இந்த கல்யாணத்தையும் ஒண்ணா நடத்திடுவோம். பத்திரிக்கை எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. அப்பா, என் கௌரவம் நிலைச்சு போச்சு. என் அந்தஸ்து நிரந்தரம் ஆயிடுச்சு. மருமக அன்னக்காவடி, மருமக 5 கோடிக்கு பணக்காரி. வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளவு நேரம் கொடுத்தா வருது? வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. ஐயோ என்ன இது? பெரிய மனுஷாலாம் தான் நீங்க நாக்காளி போட்டு வச்சிருக்கு. இந்த பஞ்ச கோலத்துல எல்லாருக்கும் முன்னால வந்து உட்காருங்களே, என் கௌரவம் என்ன ஆகும்? போங்க எல்லாரும் ஒரு மூலையில போய் நில்லுங்க. போயிடுறோம்மா. போங்க சீக்கிரம். ஐயோ இது வரைக்கும் என் மானம் போனதே போறோம். போங்க போங்க சீக்கிரம் போங்க. ஓம் மாங்கல்யம் தந்தநாதேன மம தேவனஹே கண்டே பத்மாரி சுபகே நாம் சதாம். நல்ல மாப்பிள்ளை சொல்றா இருங்க வந்து அப்புறம். எழுந்துருமா எழுந்துருமா. நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? இந்தா இது 25 ரூபாய் பணம் வச்சுக்கோமா. இந்த பணம் உன் புருஷன் முதல்ல ஒரு படம் எழுதி வித்து இந்த பணம் எத்தனையோ கஷ்டம் ஏற்பட்டும் இதை நான் செலவழிக்காம வச்சிருந்தேன். இன்னைக்கு இதை நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். வச்சுக்கோமா வச்சுக்கோ. அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. பேசுவோமே. இப்பவே பேசணும். வாங்க இப்பவே பேசலாம்.